ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் டாபிக் வீடியோவில் என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற தலைப்பு தாங்க பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களுடைய இன்ட்ரோ, ஸோ அதுக்கப்புறம் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 அப்படின்னு 4 டாபிக் வந்து இந்த ஸ்பெஷல் டாபிக் சீரிஸ் கீழே பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது டாபிக் முதுமொழி காஞ்சி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் பிளேலிஸ்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கோம் வீடியோ. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெஷல் டாபிக்னா என்ன அப்படின்னா, பொதுவாக ஸோ தமிழ் இப்போ கொடுத்துருக்க புது சிலபஸில் 7 யூனிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சிலபஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் 6 யூனிட் வந்து ஃபுல்லாகவே இலக்கணம் மட்டும்தான். ஓகேவா? 85 மார்க்குக்கு. சரியா? ஸோ அந்த 7வது யூனிட்டா ஒரு 15 மார்க்குக்கு உரைநடை பகுதி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 7வது யூனிட்ல உள்ள டாப்பிக்கை தான் நம்ம ஸ்பெஷல் டாபிக்னு ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ நீங்க நம்ம இப்போ பார்த்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த சிலபஸ்ல வந்து இருக்கும். நீங்க யூனிட் 7 கீழே போய் பாருங்க. நம்ம பார்க்குற தலைப்புகள் எல்லாமே அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு தலைப்புமே நம்ம வந்து எடுத்து வந்து பார்க்குறோம். சரியா? ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன கொடுத்து நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, ஸோ இந்த மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஊவேசா, மீனாட்சி சுந்தரம், ஸோ அதுக்கப்புறம் வந்து சி இலக்குவனார், தேவநேய பாவாணர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசர், ஜி.யு. போப், வீரமாமுனிவர் இவர்களுடைய தமிழ் தொண்டு, தமிழ் பற்று, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த யூனிட் 7ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தனியாக போய் புக்குக்குள்ளெல்லாம் தேடி இப்போ புது புக்கு, நியூ புக்கு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு பழைய புக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து படிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நானே வந்து உங்களுக்கு எங்கெங்கே எது இருக்கோ அப்படிங்கிறத நாங்களே வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஸ்பெஷல் டாபிக் வீடியோஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அந்த 15 மார்க்கு நீங்கள் உறுதியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அது வந்து கன்ஃபார்ம். சரியா? சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதுமொழி காஞ்சி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு 7th புக்கில் இருக்குப்பா. ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓல்டு 7th புக்கில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ சொல்லும் போதே ஒரு நோட் எடுத்து இல்லை ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அப்படியே வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்லைனாலும் நம்மளுடைய மெட்டீரியல் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஸோ மெட்டீரியல் குரூப்பில் உங்களுக்கு எல்லா புக்ஸுமே இருக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஜிஎஸ், தமிழ் ஓல்டு புக்கு, நியூ புக்கு எல்லாமே வந்து அந்த டெலகிராமில் நாங்கள் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் குரூப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரியாது, நீங்கள் அதில் ஆட் ஆகலை அப்படின்னா கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு மெட்டீரியல் குரூப் லிங்க் கொடுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து பாடல் ஆரம்பிக்கலாம். முதுமொழி காஞ்சியை பொறுத்த வரைக்கும் யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை கூடலூர் கிழார் அப்படிங்கிறவங்க தான். சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நாணுன் சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரை செறுதலில் தற்செய்கை சிறந்தன்று, முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, பாடல் மாதிரி இல்லாமல் ஸோ சென்டென்ஸாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி யாரும் குழம்பிக்க வேணாம். ஈஸியான சென்டென்ஸ் தான். அதுக்கான விளக்கம் நான் கீழே சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று அப்படின்னு படித்தோமா. ஆறுகளி அப்படின்னா கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமே சிறந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க படிச்சாலும் சரி, இல்லை படிக்கலைனாலும் சரி, ஆனால் ஒழுக்கமா இருக்கணும். அதுலேயும் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஏன் இப்படி சொல்றாங்க? அப்ப படிப்பு முக்கியம் இல்லையா அப்படின்னா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒழுக்கமும் சுய ஒழுக்கமும் சரியா? அதாவது மெயினா சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்களே தன்னால படிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ இங்க நெறைய பேர் நம்ம படிக்காததுக்கு என்ன காரணம்னு நெனைக்கிறீங்க? ஸோ அத விட்டுட்டு மத்த விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறது தான். ஓகேவா? டிவி பார்க்குறது, ஃபோன் நோண்டுறது, ஊர் சுத்த போறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நம்ம நேரங்கள விரயம் பண்றதுனால தான் நம்ம அதிகமா வந்து படிப்புல கவனம் செலுத்துறது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்ப சுய ஒழுக்கம் நம்மளுக்கு வந்துருச்சு. செல்ஃப் டிசிப்ளின் நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கு இவ்வளோ நேரம் தான் நம்ம செலவழிக்கணும். டெய்லி வந்து ஒரு 1/2 மணி நேரம் விளையாடணும். டெய்லி வந்து ஒரு 1 மணி நேரம் டிவி பார்க்கலாம். டெய்லி வந்து ஒரு 4 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் உங்கள்ட்ட வந்துருச்சுன்னா, அத விட உங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது பாருங்க. காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னா, பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. மத்தவங்களுக்கு அன்பு காட்டுறதுலயும்,
அன்பு காட்டுற செயல்களால அவர் நம்மள போற்ற மாதிரி வந்து நம்ம நடந்துக்கிறணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அதாவது அறிவு நுட்பத்திலும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. ஓகேவா? நீங்க அறிவாளியா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நீங்க 1,00,000 புக் படிச்சிருந்தாலும் சரி, ஆனா கற்ற விஷயங்கள நீங்க மறவாம கடைபிடிக்கிறீங்களா? அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4த் பாயிண்ட் பாருங்க. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வதே உயர்ந்தது. ஓகேவா? நீங்க நெறைய நம்மள்ட்ட காசு பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, 10 வீடு இருக்கு அப்படிங்கிறத விட, வாய்மையா, உண்மையா வாழணும் அப்படிங்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை அப்படின்னா, இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்ததுங்கிறாங்க. நம்ம இளமையா இருக்கோம், இல்ல நம்மளுக்கு 50 வயசு ஆனாலும் பரவால்ல. ஆனா நோய் இல்லாம இருந்தா, 20 வயசுல ஒருத்தவங்க நோயோட இருக்காங்கப்பா. 50 வயசுல ஒருத்தவங்க எந்த நோயும் இல்லாம இருக்காங்க. இப்ப யார் சிறந்தவங்க அப்படின்னா, இந்த 50 வயசுல எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அழகுடையவராக இருப்பதினும், நாணமுடையவராக இருப்பதே மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலனுடைமையின் நாணும் சிறந்தது அப்படின்றான். அழகுடையவரா இருக்கிறத விட ஞானம் உடையவரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்க. குலனுடைமையின் கற்பு சிறந்தது அப்படிங்கிறாங்க. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. இங்க 2வது வாட்டியும் ஒழுக்கத்த கொண்டு வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கல்வி சொன்னாங்க. அடுத்து குலப்பெருமைய விட. சரியா? நம்ம எங்க எங்க குலம் அப்படி, எங்களுடைய வம்சம் இப்படி, நாங்க அந்த ஜாதி, இந்த ஜாதி அப்படிலாம் பேசிப்பாங்க இல்லையா? நீங்க அப்படி பெருமை பேசுறத விட, உங்களுடைய ஒழுக்கம் தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்க. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தது. சிறந்த நூல்களை கற்றலை விடவும், கற்றறிந்த பெரியவர பின்பற்றி ஒழுகுதல் சிறந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க நெறைய சிறப்பான புக்லாம் படிக்கிறத விட, ஏற்கனவே படிச்ச அறிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஏற்கனவே கற்ற பெரியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள பின்பற்றுங்க. அவங்கள தொழுதுங்க. அவங்கள வந்து நீங்க வழிபட்டுருங்க அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்த குடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்து, செற்றாரை செறுதலில் தற்செய்கை சிறந்தன்று. செற்றாரைனா பகைவர, சரியா? பகைவர தண்டிப்பதனை விட, அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. சரியா? அதாவது கெட்டவனுக்கு தீங்கு செய்யாம நன்மை செய்றது நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல அப்படிலாம் பண்ண முடியுமா சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு சில சூழ்நிலைகள்னால தான் இங்க எல்லாமே தீர்மானிக்கப்படுது. சரியா? ஸோ நல்லது, கெட்டது அப்படிங்கிறது நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் வந்து டிஃபைன் பண்ணுது. அதனால என்னைக்குமே பாசிட்டிவா அடுத்தவன் யாருக்கும் வந்து கெடுதல் இல்லாம, யாருக்கும் பாதிப்பு இல்லாம நம்ம செயல்கள செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. முன்பெறுகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. அதாவது முன் பெருகலின் முன்னாடி நெறைய பணம் கிடைக்கும். பின் சிறுகாமை பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்போ வந்து நம்ம அத இழக்காம, பின்னாடி குறைய விடாம, அத பாதுகாத்து, அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றது தான் சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செல்வத்த சம்பாதிக்கிறத விட, அத பாதுகாத்து, அத காத்து, அத பெருக்கி கொண்டு போறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ செல்வத்த பொறுத்தவரைக்கும், மணிய பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாங்கப்பா. மேக்கிங் மணி இஸ் அ ஸ்கில். மெயின்டெய்னிங் மணி இஸ் அ டிசிப்ளின். மல்டிப்ளையிங் மணி இஸ் அ ஆர்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பொருள பெருக்குறதுக்கான ஒரு கோட். ஓகேவா? ஸோ இப்ப சொற்பொருள் பார்க்கலாம். சொற்பொருள்ல என்னென்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்கலி அப்படின்னா, நிறைந்த ஓசையுடைய கடல். அதாவது நிறைந்த ஓசைனா, கடல் எப்ப பாரு காத்தடிச்சு தண்ணி கிண்ணி அங்கிட்டு, இங்கிட்டு சரன்னு அப்படியே அந்த அலையெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி சொல்றாங்க. காதல்னா அன்பு தெரியும், விருப்பம். அன்பு, விருப்பம் 2 பொருள் இருக்கு. மேதைனா அறிவு, நுட்பம். ஓகேவா? வன்மைனா ஈகை. கொடைனா வன்மைனா ஈகை, கொடை 2மே. சரியா? ஈகையும், கொடை 2மே வரும். பிணினா நோய். மெய்னா உடம்பு நம்மளுக்கு தெரியும். பிணினா நோய் தெரியும். நாணம்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல். ஓகேவா? எத நம்ம செய்யக்கூடாதோ, அத செய்றதுக்கு அச்சப்படணும். ஓகேவா? சிறந்தன்று அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம். வழிபடுதல்னா போற்றி வணங்குதல். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. ஒரு சில விஷயங்கள் ஈஸியான டாபிக் தான். கொஞ்சம் ட்விஸ்டடா உள்ளத மட்டும் எடுத்து வச்சு தனியா பார்த்துக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு பாருங்க. யார் எழுதுனது? மதுரை கூடலூர் கிழார். இவர் பிறந்த ஊர் வந்து கூடலூர். சரியா? அதனால இவருக்கு மதுரை கூடலூர் கிழார் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. சிறப்பு வந்து இவர்தம் பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர். நச்சினார்க்கினியர் மாதிரியான நல்லுரை ஆசிரியர்கள்லாம் வந்து இவருடைய பாடல்கள மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்களாம். ஓகேவா? ஸோ அப்புறம் இவருடைய காலம் என்னன்னு பாருங்க. சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நூல் குறிப்பை பொறுத்தவரைக்கும் முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. தெரியும். காஞ்சி திணையுடைய துறைகள்ல ஒண்ணு தான் இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது. 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்நூல்
உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. ஓகேவா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட்ப்பா. இந்த பாயிண்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? தெளிவாக எடுத்து உரைக்கிற நூல் எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரியா? இந்நூல் அறிவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது காஞ்சி திணையை சேர்ந்தது. செகண்ட் பாயிண்ட் வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு, அத விட்டுருங்க. செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து சொல்லும் நூல். சரியா? எது? முதுமொழி காஞ்சி. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் இத அறவுரை கோவை அப்படின்னு வந்து இன்னொரு பெயரும் வந்து வச்சிருக்காங்க. இதுல 10 அதிகாரங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 செய்யுள்கள் வந்து இருக்கு. சரியா? அப்ப மொத்தம் 100 பாடல்கள். 10 இன்டு 10 10 அதிகாரம், 10 பாடல்கள். ஓகேவா? அப்ப 100 பாடல்கள் மொத்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த நூலினுடைய பயன் என்னன்னு பாருங்க. முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்துவது. சரியா? எல்லாமே வந்து அறிவுரைகள் கூறுறது தான். ஓகேவா? ஸோ முதுமொழி காஞ்சியை பொறுத்தவரைக்கும் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகள். சரியா? அறம் பொருள் இன்பம் எல்லாமே. ஓகேவா? ஸோ அடுத்து கோடிட்ட இடங்கள் பார்க்கலாமா? ஓகே. கையில நோட்டு, பென்னு, புக் இருந்தா புக் எடுத்துக்கோங்க. ஓல்டு புக் இல்லைன்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கையில வந்து ஒரு பேப்பர், பென் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல சொல்ல அப்படியே இத எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. முதுமொழி காஞ்சி என்பது டேஷ் திணையில் துறைகளுள் ஒன்று அப்படின்னா காஞ்சி திணை. எழுதிக்கோங்க. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாருப்பா? முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாரு? மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார். ஃபுல்லா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இளமையை காட்டிலும் எது சிறந்தது அப்படின்னா நோயற்ற வாழ்வே சிறந்தது. நோயற்ற வாழ்வு தான் இளமையை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எழுதுக. இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ பாருங்க. முதுமொழி காஞ்சி டேஷ் என வழங்கப்பெறும் அப்படின்னா முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பெயர் என்னப்பா? இதை வந்து நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் 1ஆ 2ஆ 3ஆ? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் மட்டும் நீங்க போட்டா கூட போதும். தமிழ் டைப்பிங் வரல அப்படின்னா ஆப்ஷன் மட்டும் கூட நீங்க கீழே போடுங்க. முதுமொழி காஞ்சியினுடைய இன்னொரு பெயர் என்ன? ஓகேவா? ரொம்ப முக்கியமான கேள்வி. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கற்றலை விடவும் சிறந்தது எதுப்பா? ஒழுக்கமுடைமை. பிரித்தெழுதுக. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். மக்கட்கெல்லாம்னா மக்களுக்கு கூட்டல் எல்லாம். பிணி இன்மைனா பிணி கூட்டல் இன்மைன்னு வரணும். குலனுடைமைனா குலம் கூட்டல் உடைமை அப்படின்னு வரணும். ஓகேவா? சரிப்பா. அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இந்த டாபிக் வந்து இதோட நம்ம 5 டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸ்பெஷல் டாபிக்ல 5 டாபிக் கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ஒரு 10 டேஸ்க்குள்ள ஃபுல்லா இத முடிச்சிருவோம். ஸோ அதே மாரி இலக்கணமும் முடிஞ்சிரும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 80% சிலபஸ் வந்து முடிஞ்சிரும். சரியா? ஸோ கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. கொஞ்சம் நம்பிக்கையோட பின்தொடர்ந்து வாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மந்த்துக்குள்ள நம்ம ஒரு பெரிய ஒரு போர்ஷன வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். சரியா? ஸோ நம்பிக்கையோட தொடர்ந்து படிங்க. ஸோ எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க. கஷ்டங்கள் பல வரதான் செய்யும். பிரச்சனைகள் வரதான் செய்யும். நம்ம ஒவ்வொன்னையும் உடைச்சு தாண்டி போய்க்கிட்டே இருக்கணும். சரியா? ஸோ அதனால எந்த இடத்துலயும் நிக்காம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இத இப்பவே ஒரு நோட்ல எழுதி வச்சு வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கூட ஒரு நோட்ல எழுதி வச்சு டீட்டெயிலா வந்து ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மைண்ட்ல போய் அப்படியே உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்காது. சரியாப்பா? சரி ஓகே. உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான பதில்கள அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து சொல்றேன். நன்றி, வணக்கம்.